கரூருக்கு விஜய் போயிருக்கார். அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணியிருக்கார். அதாவது டிவிகே கட்சிக்காக பரப்புரை பண்ணியிருக்காரு. இந்த பரப்புரையில் வந்தவங்க கூட்ட நெரிச்சலில் சிக்கி இது வரைக்கும் 19 பேர் இறந்துருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் ஒரு கட்சி தலைவர், அதை விட ஒரு சிறந்த நடிகர். அவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் முண்டி அடிச்சுட்டு போய் உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவர் வெல்ல வைங்க, முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைங்க. அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். ஒரு ரசிகனாக, டிவிகே கட்சி தொண்டனாக இருந்து உண்மையாக செயல்படுங்க. அதை விட்டுட்டு விஜய் பரப்பூரில் போயிட்டு இப்படி கூட்டத்தில் முண்டி அடித்து உயிர் விட்டால் யாருக்கு நஷ்டம்? இப்போ நீங்கள் தலைவனாக நினைக்கிற விஜயும் பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் அரசாங்கம் அவளை எளிதாக விட்டுறாது. இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, விஜய் ரசிகராகிய நீங்கள், நான் எல்லாருமே அவருக்கு தேவையில்லாத தொல்லையை கொடுக்குறோம், பிரச்சனையை உண்டாக்குறோம், அவர் முன்னேற்றத்தை தடுக்கிறோம். இதுதான் உண்மை. உன்னால் பரப்புரைக்கு போக முடியலையா, அவர் பேசுகிறது நேரில் பார்க்க முடியலையா, பரவாயில்ல. அவர் படத்தில் காட்டாத அழகையாக அங்கே காட்ட போகிறாரு, படத்தில் பேசாத வசனத்தையும் அங்கே பேச போகிறாரு. நேரில் போக முடியல, கூட்டமாக இருக்குது, ஓகே விட்டுரு. டிவியில் பாரு, யூடியூப்பில் பாரு, வலைதளங்களில் அவர் பேசுகிறாருல, ஃபேஸ்புக்கில் பாரு, இன்ஸ்டாகிராமில் பாரு, எதுலையோ ஒன்று பாருப்பா. நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. கூட்டத்தில் போய் இப்படி உயிரை விட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இது வேண்டாம், இதோட கடைசியாக இருக்கணும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனசு கஷ்டமாக இருக்குது. போன உயிர் திரும்ப வராது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உயிர் விலை கொடுத்து வாங்க முடியாது. உயிர் விலை மதிப்பில்லாதது, புரிஞ்சுங்க. நானும் ஒரு விஜய் ரசிகன்.